நீ இருக்க பாரு, எப்ப பார்த்தாலும் மாமா கோயிலுக்கு போலாம் என்ன கூட்டு வந்துடுற. ஆனா நான் என்ன பண்ணும், எனக்கு என்ன வேலை இருக்கு, அதை பத்தி நீ யோசிக்கவே மாட்டேன். என்ன முத்து மாமா, நீ கோவிலுக்கு வரதுங்கிறது எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய பகவானை கும்பிட்டா குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? திங்கக்கிழமை கும்பிட்டா ஒத்துக்க மாட்டாரோ? திங்கக்கிழமை சிவபெருமான கும்பிடணும். அப்புறம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள், முருகனை கும்பிடணும். புதன்கிழமை பெருமாளை கும்பிடணும். வியாழக்கிழமை குரு பகவான கும்பிடணும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிய கும்பிடணும். சனிக்கிழமை ஆஞ்சநேயரை கும்பிடணும். இப்படி எல்லா நாளுமே கும்பிட்டா குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா? குடும்பத்துக்கு நல்லதோ இல்லையோ, பூசாரிக்கு ரொம்ப நல்லது. கல்லா கட்டும் இருக்கிறது ஒரு கடவுள, அவரை பிரிச்சு எதுக்கு இவ்வளவு பாலிடிக்ஸ்? போ முத்து மாமா, உனக்கு எப்பவுமே கிண்டல் தான். கிண்டல் இல்ல, சுண்டல் தராங்க பத்தியா? சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம். சீக்கிரமா நல்லாயி வந்து பழைய மாதிரி அவங்க நடக்கணும், பேசணும், சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக வந்த. வாங்க. முத்துமாமா, தூப்பக்காரணம் போடுங்க. எதுக்கு? காலையில எழுந்துச்சு தண்டால் பஸ்கிலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்க போடு. முத்துமாமா, தூப்பக்காரணம் போடுங்க இப்போ. சோ உன் தொல்லை தாங்க முடியடா சாமி. போதும். மாமா, என்ன தம்பி, வெண்ணிலா உங்களை ட்ரில் எடுத்துட்டா போல போட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம். நம்மால ஜெயிச்சு போனவங்க சில பேர் தான் ஊருக்கு நல்லது பண்ணிருக்காங்க, சில பேர் ஊரையே கண்டுக்காம விட்டாங்க. கடைசி தடவை என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அதான் இப்ப நம்மூர்காரங்களையோ இல்ல அறிமுகமானவங்களையோ நிக்க வைக்கலாமான்னு பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம ஊருக்காரங்கன்னா யாரு? அதான் தம்பி பேசிக்கிட்டு இருந்தோம். சரி, நமக்கு டைம் இருக்குல்ல, பேசி ஒரு முடிவு எடுப்போம். சரிங்களா? சரிங்க தம்பி, சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் தம்பி. சரி, நான் சாமி கும்பிட்டு கிளம்புறேன். கூடிய சீக்கிரம் ராமையாவை கூட்டிட்டு ஊருக்கு போகணும். வசுந்தரா தான் நீ தேடுற பொண்ணுன்னு அண்ணன் கிட்ட நான் நிரூபிச்சே தீரணும். அத்தா, நீ தான் துணை இருக்கணும். போன் பண்ணி அவரை வர சொல்லுங்க. போங்க போங்க பாருங்க. மணியை கட்டுறதுக்கு போன் பண்ணி ஆள வர சொல்லணுமா? அது சரி. சரியான சமயத்துல வந்து என் முத்து மாமாவை காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, என் கண்ணில் பட்டுச்சு. திடீர்னு அவர் தலையில விழுந்துற போகுதுங்கிற பயத்துல தான் அவரை தள்ளி விட்டேன், அவ்வளவுதான். தம்பி, இதுக்கு முன்னாடி நான் உங்களை இங்க பார்த்ததே இல்லையே. இல்ல, நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன். ஓ, உங்க பேரு? என் பேர் ஆனந்த். ரொம்ப நன்றி தம்பி. சரி, போயிட்டு வரேன். நல்லது, பாருங்க. வெளியூர்ல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்காக அந்த சாமி தான் இவரை வர வச்சிருக்கு. உள்ளூர்ல சாமிக்கு ஆளு கிடைக்கலையோ? எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான் மாமா உனக்கு. சாமி தான் வர முடியாத நேரத்துல மனுஷங்களை அனுப்பி உதவி செய்யும்னு சொல்வாங்க. இதெல்லாம் அந்த மாதிரி தான். உனக்கு எப்பவுமே கிண்டல். நான் ஒன்னதானே கிண்டல் பண்றேன், சாமியவா கிண்டல் பண்றேன்? என்னமோ நாத்திகனை பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கிற. எங்களுக்கும் தெரியும்ல, கிண்டல் பண்ண சாமி கண்ணை குத்துன்னு. வா. தம்பி, நான் ரெடி, போலாங்களா? போலாம், வாங்க. ஐயா, கோயில் இருந்து தர்மகத்தை அமைச்சாரு. கோயில் மண்டபத்துல உற்சவர் ஊர்வல தேரை சரி பண்ணணுமா? அதான் ஐயா உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. தேர் நல்லா தானே இருந்தது? எனக்கு தெரியாதுங்க, தர்மகர்த்தா ராமையாவை அவசரமா கூட்டிட்டு வான்னு சொன்னாரு, அதான் வந்தேன். ஐயோ, நான் அவசர வேலையா சென்னை வரைக்கும் போறேன். திரும்பி வந்ததும் தேரை சரி பண்ணி கொடுக்குறேன்னு தர்மகத்தை ஐயாட்ட சொல்லிருப்பா. வாங்க தம்பி, போலாம். வாங்க.
உங்க பிரச்சனை? எதுக்காக காரை வழி மறிச்சீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஒண்ணு இல்லைங்க, அந்த கார்பெண்டர் ஒர்க்குக்காக தர்மகத்தை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? நான் தான் சென்னைக்கு போயிட்டு வந்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல. திரும்ப திரும்ப வந்து போற வழியில வழிமறிச்சா என்ன அர்த்தம்? இது எந்த விதத்துல நியாயம்? இங்க பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கோம். இந்த ஊர்ல வேற கார்பெண்டரே இல்லையா? எதுக்கு இவரே பிடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன அப்படி பாக்குற? நீ எந்த முக்கியமான வேலைக்கு இவரை கூட்டிட்டு போறியோ அந்த வேலை நடக்க கூடாதுன்னு தான் இவரை மடக்கியிருக்கோம். டேய், யாரா அவங்களை அனுப்புனது? யார் அனுப்புனதுன்னு சொல்றான்? வழியை விட போறியா இல்லையா? இப்போ தம்பி, நீ எல்லாம் சாஃப்ட்வேர், நாங்கெல்லாம் ஹார்ட்வேர். டேய், வழியை விடுறா. ஏய், சொல்லிட்டே இருக்க. அண்ணா, ஐயா வாங்கண்ணா. ஐயா, ஐயா, அண்ணா, அண்ணா இவரை காப்பாத்துங்க தம்பி, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க தம்பி. ஒண்ணு இல்லையா? காப்பாத்திடுறியா? அண்ணா, இவரை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட போய் காப்பாத்தணும்னே. அவரு கூட நான் போகணும் சார். முதல்ல என்ன காப்பாத்துங்க தம்பி. ஒண்ணு கூட பயப்படாதீங்க. இவர் தானே ரொம்ப முக்கியம். அவங்க போனா போட்டோன்னு இவர் எப்படியாவது காப்பாத்துங்கண்ணே. தூக்கு ஹாஸ்பிட்டல் போய் தூக்கு. ஐயா, எந்திரிங்க. பாத்தியா? வெளியே நீ வீட்டுக்கு போன அவனுக்கு ஃபோன் பண்றேன். சரி மாமா. தம்பி காப்பாத்துங்க தம்பி. இப்ப நானே அவரை கொண்டுட்டேன். தம்பி, நீங்க பதட்டப்படாதீங்க. உங்க தப்பு ஒண்ணும் இல்ல. இல்லண்ணே, என் மேலதானே தப்பு. நான் தான் அவரை கொண்டுட்டேனே. என் மேலதானே தப்பு. தம்பி, உங்க தப்பு ஒண்ணும் இல்ல தம்பி. பாருங்க, நீங்க உயிரை காப்பாத்திருக்கீங்க. ஏதோ நடக்கக்கூடாது நடந்துருச்சு, விட்டுருங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்னால தானே அவர் இறந்துட்டாரு. நான் தானே அவரை கொண்டுட்டேன். நான் தானே அவரை கொண்டுட்டேன். பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவர் வந்து பேசியிருந்தா நிறைய மாற்றம் நடந்திருக்கும்னு. எதுக்குமே இப்ப வழி இல்லாம போயிருச்சுன்னு நானே கொண்டுட்டேன். நானே அவரை கொண்டுட்டேன். சொன்ன சொல்றது புரிஞ்சுக்கோங்க. சார் சார், பதட்டப்படாதீங்க. டாக்டர், கொஞ்சம் வெளில இருங்க. தம்பிக்கு இதனால ஆபத்து இருக்கும். ஆனந்த் இங்க இருக்கிறது அவளை சேஃபா இருக்கும்னு எனக்கு தோணல. சாரி டாக்டர், நான் தப்பான சென்ஸ்ல சொல்ல. ஏன்னா சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு. ஆனந்த வேணும்னா அவர் என் வீட்டில் இருக்கட்டும், நான் அவரை கூப்பிட்டு போறேன். அங்கே கொஞ்சம் சேஃபாக இருப்பார், நான் பார்த்துப்பேன். ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் அங்கேயே கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆனந்தோட வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? நீங்கள் அவர் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க சார், ஒரு பிரச்சனையும் இல்லை. தேங்க்யூ சார். டாக்டர், உங்களுக்கு ஏதாவது? தாராளமாக கூட்டிட்டு போகலாம். செக்கப்புக்கு மட்டும் மறுபடியும் கூட்டிட்டு வாங்க. அதுக்கு இடையில ஏதாவது தேவைன்னா ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுங்க. சரி டாக்டர். அதே ஓகே சார், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகே சார், நாங்கள் வரோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. யாரு கூப்பிடுறாங்க? சும்மா காதுல வச்சு பாப்போம். மேடம், மேட்ரு ஓவர் மேடம். ராமையா போட்டோம். என்னது? ராமையாவை போட்டாச்சா? அப்படியே ரோட்ல வச்சு கத்தியால ஒரே குத்து மேடம். ஆளு ஆஸ்பத்திரியில் அவுட்டு மேடம். அது அது ரொம்ப நேரமா போன் அடிச்சுது. அதான் என்னமோ ஏதோன்னு எடுத்தேன். இந்தாங்க. திட்டத்தை நான் உனக்கு சொல்றேன்.
என் பேத்தி இலக்கியா அந்த ஆனந்த் பயலுக்கு வாக்கப்படணும். அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓ அந்தஸ்து என்ன, ஏன் அந்தஸ்து என்ன? நீ என் அண்ணன் குடும்பத்துக்குள்ள வரணுமா? ஆனாலும் எனக்கு இப்ப வேற வழி இல்ல. உன்னை பகச்சுக்கிட்டா எனக்கு பங்கமாயிடும். முதல்ல தலையாட்டி வைக்கிறேன், அதுக்கப்புறமா ஆப்பு வைக்கிறேன். சரி, இந்த டீலுக்கு நான் ரெடி. ஏய், நீ என்ன நினைப்பேன்னு எனக்கு தெரியாதா? இப்ப தலையாட்டலாம், அப்புறம் பாத்துக்கலாம் நினைக்கிறேன், அப்படித்தானே? நான் ஆப்பு மேலேயே ஆப்பம் சுடுறபடி JKR குடும்பத்துக்குள்ள போற அடுத்த நிமிஷம் உனக்கு என்ன யோசிக்கிறீங்க? ஓகே ஓகே, உன் டீலுக்கு நானும் ரெடி. அர்ஜுன் ஓம் பொண்ணுக்கு, ஆனந்த் உங்க பேத்திக்குதான். தென் அப்பா கேட்கவே ஆனந்தமா இருக்கு. ரொம்ப பாவம் இல்ல முத்துமாமா? கோவில் மணி உன் தலை மேல விழுந்துராம உன்னை நிமிஷத்துல தள்ளி விட்டு உன் உயிரை காப்பாத்தினாரு. இவருக்கு போய் இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு. பாவம், என்ன பண்றது? கோயில என்ன காப்பாத்துனாரு, கடைசியில இவருக்கு இப்படி ஆயிடுச்சு. அண்ணன் என்ன வாய் நிறைய கூப்பிட்டான். தம்பியை இப்போ இப்படி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல, நம்ம தான் தம்பிக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், புரியுதா? சரி மாமா, நீ போய் அத்தை கிட்ட சொல்லிட்டு வந்துரு. நான் பாத்துக்கிறேன், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். சித்தி ஒன்றும் சொல்லாது. என் உயிரை காப்பாத்தினவருன்னு தெரிஞ்ச சந்தோஷம் தான் படும். முதல் தம்பி கண்ணு முடிக்கிட்டோம், எல்லா விஷயத்தையும் சொல்லட்டும், அதுக்கப்புறமா பேசுவோம். அதே நேரம் நான் தான் இவங்க இத்தனை நாளா தேடுற ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு அவங்களே கண்டுபிடிச்சதுன்னு அது எனக்கு பெருமை. ஹலோ ஹலோ, மிஸ்டர் அர்ஜுன் இருக்காரா? நான் அவரோட பர்சனல் செக்ரட்டரி பேசுறேன். என்ன விஷயம்? ஆனந்த் தம்பி, ஆனந்த பத்தி அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஆனந்துங்கிறவரு அர்ஜுன் சாரோட தம்பி. அவரை பத்தி நீங்க என்ன கேட்கணும்? அப்படிங்களா? நல்லதான் போச்சு. தம்பினா பாம்பா அர்ஜுன் சார் பக்கத்தில் இருக்காரு, அவர்கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுங்க, முக்கியமான விஷயம் பேசணும். ஒரு நிமிஷம் இருங்க. அர்ஜுன் சார், ஒரு நிமிஷம் சார். ஆனந்த் சாரை பத்தி ஏதோ பேசணுமா? ஆனந்த பாத்திர கையோட கூட்டு வந்துடும், வெயிட் பண்ணுங்க. இல்லப்பா, படூர் பக்கத்துல தான் நம்ம குலதெய்வ கோயில் இருக்கு. பல வருஷமா குலதெய்வ கோயிலுக்கு போகவே இல்ல. இப்ப போயிட்டு வந்தா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நீ தேடிக்கிட்டு இருக்கிற பொண்ணு சீக்கிரமே கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குப்பா. வசுந்தரா, எங்க குலதெய்வத்துக்காக சேர்த்து வச்ச காணிக்க பூஜை ரூம்ல இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. சரிங்க மேடம். சரி வாங்கம்மா. ஆனந்த் எனக்காக தான் அங்க போனாரு. இந்த விஷயத்தை இவங்க கிட்ட சொல்லவும் முடியல. ஆனந்த் எதுவும் பிரச்சனையில மாட்டிருக்காரா? கடவுளே, ஆனந்த் எப்படியாவது காப்பாத்திடு, இல்லைன்னா அந்த குற்ற உணர்ச்சி என்ன கொன்னுடும்.